ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி சிப்பி காளான் கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சிப்பி காளான், வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு. சிப்பி காளான் கிரேவி ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது நம்ம மொறுமொறு தோசையோட சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா, ரைஸ் இது எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க இந்த காளான் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 200 கிராம்ஸ் காளான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கையிலேயே பிச்சுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஈஸியா வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாமே இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி நீளமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இது எல்லாமே பிச்சு வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்க, இதே மாதிரி ஈவனா நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமா நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா ஒரு கொத்து கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு கப்ல சின்ன வெங்காயம் ஒரு பவுல் ஃபுல்லா நான் எடுத்து வச்சிருக்கேன். 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லாதப்ப நீங்க பெரிய வெங்காயம் கூட நீங்க சேர்த்து பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலே சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயில நல்லா வதங்கட்டும். நமக்கு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். இப்ப பாருங்க, நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ நமக்கு கோல்டன் ப்ரௌன்ல வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன். அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்க தக்காளி பொடி பொடியை கட் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சு வச்சிருந்தேன். அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஆயிலையே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த ஆயிலையே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்த்து நம்ம வதக்கிட்டோம். இப்போ பாருங்க, நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நமக்கு காளான்ல கொஞ்சமா தண்ணி விடும். அதனால நம்ம இப்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும்.
இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, நமக்கு கேளன்ல கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், கூட மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 ஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த மஷ்ரூம் நல்லா வேகணும், அதுக்காக இதில் நமக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இது வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நமக்கு மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மஷ்ரூம் கறி நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்க. நம்ம ஸ்பைசஸோட நல்லா கொதிக்கும் போது இதோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நமக்கு மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கு. நமக்கு தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. மஷ்ரூம் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்தும் போது நமக்கு நல்ல வாசனையா இருக்கும். மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சிப்பி காளான் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மஷ்ரூம் கறி நம்ம சூடான முறுமுறுவான தோசை கூட நம்ம சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மஷ்ரூம் கறி சப்பாத்தி, ரைஸ், நான், பரோட்டா, ரோட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.